இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12th அக்கௌண்டன்சி எக்ஸாம் வந்து நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பெஸ்ட்டு வந்து கிளியராக கொடுத்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 12 சாப்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ இந்த 12 சாப்டர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான கேள்விகள், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கொஷின் நம்பராக கொடுத்ததுனால தமிழ் வழி மாணவர்களும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? இதுவரையும் நான் எக்கனாமிக்ஸ் படிக்கல சார், ஜஸ்ட் எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிச்சிருக்கேன், இதுக்கு மேலே நான் என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கம்பல்சரி உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிஎஃப்னு சொல்லிவிட்டு. அந்த பிடிஎஃப்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். ஓகே? ஸோ இந்த சாப்டர் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் வந்துட்டு லாஸ்ட் சாப்டரில் நமக்கு இருக்கக்கூடியது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், சம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் பார்க்கணும். அதுவும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதையும் செக் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கு 3 நாள் உங்களுக்கு லீவ் இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்கனாமிக்ஸில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.